தனது 101 வயது வரை போராளியாகவே வாழ்ந்து மறைந்த நல்லக்கண்ணுவின் வாழ்வில் பலரையும் ஆச்சரியப்படுத்திய 5 முக்கிய சம்பவங்களை இந்த காணொளியில் நினைவு கூறுகிறோம். நல்லக்கண்ணுவின் பொதுவாழ்வை பாராட்டி அவரது 80வது பிறந்த நாளில் அவரது கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு அளிக்கப்பட்டது. ஆனால் அதில் 1 ரூபாய் கூட தனக்கென எடுத்துக்கொள்ளாமல் முழு நிதியையும் மீண்டும் கட்சிக்கே திருப்பிக் கொடுத்து நெகிழ வைத்தார். அம்பேத்கர் விருது பெற்ற போதும் தகைசால் தமிழர் விருது பெற்ற போதும் பெறப்பட்ட நிதியையும் கட்சிக்கும் மக்களுக்குமே அர்ப்பணித்தார். இவ்வளவு ஏன், தனது இளைய மகள் காது குத்து விழாவின் போது கூட தங்கத்தோடு அணிவிக்காமல் கவரிங் கொடுத்து அதை குத்துமாறு சொன்னவர் அவர். கட்சி பணம் 1 ரூபாயாக இருந்தாலும் அது அவருக்கு மிகவும் முக்கியம். ஒருமுறை அவரது மகள் கட்சி அலுவலகத்தில் உறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது 3 நாட்களுக்கு கட்சி அலுவலகத்தில் தங்கியதற்கு 110 ரூபாய் அலுவலகத்திற்கு செலுத்துமாறு கூறினார் நல்லக்கண்ணு. அதேபோல் மகளின் மருத்துவ படிப்புக்கு சிபாரிசு செய்ய மறுத்தார். இதனால் கட்சி உதவியுடன் அவரது மகள் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க வேண்டிய சூழல் வந்தது. 1949 தலைமறைவாக இருந்த நல்லக்கண்ணுவை பூட்ஸ் காலால் மிதித்து சிகரெட்டால் அவரது மீசையை பொசுக்கி சித்திரவதை செய்து கைது செய்தது காவல்துறை. இதனால் மீசையை இனி வைக்க மாட்டேன் என சபதம் எடுத்தார். ஆனாலும் தன்னை கொடும் சித்திரவதைக்கு ஆளாக்கிய போலீசார் மீது வன்மத்தை காண்பிக்காமல் கனிவையை காட்டினார் அவர். பல ஆண்டுகள் கழித்து நாங்குநேரி சிறையில் தன்னை லாக்கப்பில் வைத்து 1 வாரம் சித்திரவதை செய்த காவல்துறை அதிகாரி ஒருவரை சென்னையில் அவர் சந்திக்க நேர்ந்தது. அப்போது மனம் நொந்து பணியிட மாறுதல் வேண்டி அவரிடமே அந்த அதிகாரி கோரிக்கை முன்வைக்க வெறும் 5 நிமிடங்களில் அவரது சொந்த ஊரான நாகர்கோயிலுக்கே பணியிட மாற்றம் வாங்கி கொடுத்திருக்கிறார். தனது முன்னோடியாக திகழ்ந்த மாமனார் அன்னசாமி சாதிய வெறிக்கு இரையான போதும் கூட உள்ளூர்காரர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என பக்குவத்துடன் அந்த சூழலை கையாண்டு அமைதியை நிலைநாட்டினார். மாமனார் மரணத்துக்கு அரசு கொடுத்த இழப்பீட்டையும் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட 2 சமூக குழந்தைகளின் கல்வி செலவுக்கு கொடுத்து விட்டார். இப்படி தன்னலமற்று நேர்மைக்கும் எளிமைக்கும் பொறுமைக்கும் இலக்கணமாய் திகழ்ந்த நல்லக்கண்ணுவின் மறைவு சமகால அரசியலில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு.